நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? 4 வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? சரி, இந்த இடத்துல கவனிங்க பிள்ளைகள். 8 மாம்பழங்களை 4 கூடைகளில் சமமாக பிரித்து வைக்கும் போது ஒரு கூடையில் எத்தனை மாம்பழங்கள் இருக்கும்? மொத்தம் எத்தனை மாம்பழங்கள் இருக்கின்றதாம் பிள்ளைகள்? 8 மாம்பழங்கள் உள்ளது. எத்தனை மாம்பழங்கள்? 8 மாம்பழங்கள் உள்ளது. சரியா பிள்ளைகள்? இந்த 8 மாம்பழங்களை என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? 4 கூடைகளில் போடுறாங்க. சரி, அப்போ ஒரு கூடையில் பாருங்க பிள்ளைகள், 1 2. மற்ற கூடையில் எத்தனை பிள்ளைகள்? 2. இரண்டாவது கூடையில். மூன்றாவது கூடையிலும் 2. நான்காவது கூடையிலும் 2 இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 மாம்பழங்களை என்ன செய்திருக்காங்க? சமமாக ஒரு கூடையில் 2 2 2 2 இட்டு என்ன செய்திருக்காங்க? பிரித்து இருக்கிறாங்க. ஒரு கூடையில் 2 மாம்பழங்கள் 8 மாம்பழங்களையும் சமமாக 4 குவியல்களாக வகுக்கும் போது ஒரு குவியலில் 2 மாம்பழங்கள். பார்த்தீங்களா பிள்ளைகள்? ஒரு கூடையில் எத்தனை மாம்பழங்கள் உள்ளது? 2 மாம்பழங்கள் உள்ளது. அப்போ 8 மாம்பழங்கள் என்ன செய்திருக்காங்க பிள்ளைகள்? சமமாக 4 கூடைகளில் 2 2 2 என்ன செய்திருக்காங்க? இந்த இடத்துல வகுத்து இருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? இப்போ 4 வகுத்தல் எவ்வாறு நாங்கள் ஒரு எண்ணெய் அல்லது ஒரு பொருளை எவ்வாறு 4 சமமாக பிரிக்கலாம் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் 8 மாம்பழங்களை 4 கூடையில் 2 2 2 பிரித்து காட்டப்பட்டுள்ளது. சரியா பிள்ளைகள்? அப்போ எங்களுக்கு தெரியும் 8 பிள்ளைகள் நாங்கள் 4 வகுத்தால் சரியா 4 கூடைகளில் ஒரு கூடையில் இருக்க மாம்பழங்கள் எத்தனை? 2. இந்த கூடையில் இருக்க மாம்பழம் எவ்வளவு? 2. இந்த கூடையில் எத்தனை மாம்பழம் இருக்கு பிள்ளைகள்? 2. இங்கேயும் எத்தனை இருக்கு? 2. சரியா பிள்ளைகள்? அப்போ அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. சரியா? அப்போ 8 பிள்ளைகள் நாங்கள் சமமாக 4 வகுக்கும் பொழுது பிள்ளைகள் சரியா 8 மாம்பழங்களை 4 கூடையில் சமமாக நாங்கள் 8 பழங்களை இவ்வாறு போடலாம் என்றால் ஒரு கூடையில் பிள்ளைகள் எத்தனை பழங்கள் வரும்? 2 வரும் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்களும் வீட்டில் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 8 கற்கள் அல்லது 8 டாஃபீஸ் எடுத்து நீங்கள் என்ன செய்ய இருக்கு? 4 கூடைகள் வைத்து பிள்ளைகள் நீங்கள் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எப்படி கிடைக்கும் பிள்ளைகள்? ஒரு கூடையில் 2 பழங்கள் அல்லது 2 கற்கள் அல்லது 2 டாஃபிகள் வீதம் இப்படி உங்களுக்கும் கிடைக்கும். சரியா? நீங்கள் என்ன செய்ய இருக்கு? அதை வீட்டில் செய்து பார்க்கலாம். சரியா? அடுத்த வினாக்கு நாங்கள் செல்வோம் பிள்ளைகள். 8 பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகளில் இடலாம்? இப்போ கேட்டிருக்காங்க பிள்ளைகள். 8 பழங்கள் இருக்கு. சரியா? அப்போ ஒரு கூடையில் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 4 போட இருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், 1 2 3 4 பழங்கள் போட்டிருக்கு. சரியா? முதலாவது கூடை. இரண்டாவது கூடையில் என்ன செய்கிறேன்? திரும்ப 4 போடுறேன் பிள்ளைகள். சரியா? அப்போ இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த 8 பழங்களை 2 கூடையில் நாங்கள் இடும் பொழுது பிள்ளைகள் ஒரு கூடையில் எத்தனை பழங்கள் வருகின்றது? 1 2 3 4. இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4. இந்த இடத்துலும் அதான் உங்களுக்கு காட்டியிருக்காங்க பிள்ளைகள். 8 பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகளில் இடலாம்? பாருங்க பார்ப்போம், எத்தனை கூடைகள் இடலாம்? 1 2. இந்த இடத்துலையும் பாருங்க பிள்ளைகள், 1 2 கூடைகளில் இடலாம். 4 4 என்று சொல்லி. சரியா? அப்போ 2 கூடைகளில் இடலாம். 8ல் 4கள் உள்ள குவியல்கள் 2 ஆகும். அப்போ 8ல் பிள்ளைகள் 4இன் குவியல்கள் எத்தனை உள்ளது? 2. சரியா பிள்ளைகள்? 4 தரம் 2 எவ்வளவு? 8. 4 தடவைகள் 2 4 4 எத்தனை பிள்ளைகள்? 8. சரியா? அப்போ நீங்கள் 4இன் பெருக்கங்களையும் நீங்கள் என்ன செய்ய இருக்கு? சொல்லி பார்க்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக 12 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகளில் இடலாம் என்று கேட்டிருக்காங்க. சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த இடத்துல 12 மாம்பழங்கள். சரியா? அப்போ 12 மாம்பழங்களை 4 வீதம் பார்ப்போம் பிள்ளைகள். அப்போ இந்த இடத்துல 1 2 3 4. அப்போ ஒரு கூடை.
சரியா பிள்ளைகள்? அடுத்தது 4 1 2 3 4. அப்போ 4 4 8 பிள்ளைகள். சரியா? அடுத்தது பிள்ளைகள் 8 9 10 11 12. இப்போ பாருங்க பிள்ளைகள், 12 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகள் இடலாம்? 1 2 3. சரியா? அப்போ ஒரு கூடையில் எத்தனை இருக்கு பிள்ளைகள்? 1 2 3 4. இரண்டாவது கூடையில் எத்தனை இருக்கு? 1 2 3 4. மூன்றாவது கூடையில் எத்தனை இருக்கு பிள்ளைகள்? 1 2 3 4. அப்போ பிள்ளைகள் 12 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகள் இடலாம்? 1 2 3. எத்தனை கூடைகள் இடலாம் பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 3 கூடைகளில் இடலாம். சரியா பிள்ளைகள்? சரி. அடுத்தது பிள்ளைகள், 20 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகளில் இடலாம் என்று கேட்டிருக்காங்க. எத்தனை பழங்கள்? 20. சரியா பிள்ளைகள்? அப்போ 20ஐ பிள்ளைகள் 4 வீதம், இப்போ 20 இருக்கு, 20 நீங்கள் என்ன செய்ய இருக்கு? 4 வீதம் எத்தனை கூடைகள் இடலாம் என்று கேட்டிருக்காங்க. அப்போ பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது கூடை. சரியா? 1 2 3 4. ஒரு கூடையில் போட்டிருக்கோம் பிள்ளைகள். இரண்டாவது கூடை 1 2 3 4. அப்போ 4 4 8. 8 போட்டிருக்கோம். மூன்றாவது கூடையில் 8 9 10 11 12. சரியா பிள்ளைகள்? அடுத்த கூடையில் 13 14 15 16. அடுத்த கூடையில் பிள்ளைகள் 17 18 19 20. இப்போ என்ன செய்திருக்கோம் பிள்ளைகள்? 20 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகளில் இடலாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல எத்தனை கூடைகள் உள்ளது? எத்தனை கூடைகள் உள்ளது பிள்ளைகள்? 1 2 3 4 5. சரியா பிள்ளைகள்? அப்போ 20 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகளில் இடலாம்? 1 2 3 4 5. சரியா பிள்ளைகள்? அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? 5 கூடைகளில் இடலாம். சரியா பிள்ளைகள்? சரி. அடுத்தது பிள்ளைகள், 16 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகளில் இடலாம்? இப்போ எத்தனை கேட்டிருக்காங்க பிள்ளைகள்? 16 மாம்பழங்கள் இருக்கா. சரியா? 16 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகள் இடலாம் என்று கேட்டிருக்காங்க. அப்போ முதலாவது கூடை பிள்ளைகள் 1 2 3 4. சரியா? ஒரு கூடை. அடுத்த கூடையில் பிள்ளைகள் 5 6 7 8. அடுத்த கூடையில் பிள்ளைகள் 9 10 11 12. அடுத்த கூடையில் பிள்ளைகள் 13 14 15 16. அப்போ பிள்ளைகள் 16 மாம்பழங்களை 4 வீதம். இப்போ பாருங்கள், ஒரு கூடையில் எத்தனை இருக்குது பிள்ளைகள்? 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. சரியா பிள்ளைகள்? 16 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகள் இடலாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எத்தனை கூடையில் போட்டிருக்கோம் பிள்ளைகள்? எத்தனை கூடைகளில் போட்டிருக்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். 1 2 3 4. அப்போ பிள்ளைகள் 16 மாம்பழங்களை 4 வீதம் எத்தனை கூடைகள் இடலாம்? 4 கூடைகளில் இடலாம். எத்தனை கூடைகள் பிள்ளைகள்? 4 கூடைகளில் இடலாம். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கு. சரி பிள்ளைகள், அடுத்ததாக 12இல் 4 குவியல்கள் எத்தனை உள்ளது? இப்போ கேட்டிருக்காங்க பிள்ளைகள் 12. சரியா பிள்ளைகள்? 4 குவியல்கள் எத்தனை உள்ளது என்று கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் அந்த பொத்தான் மூலம் பார்த்தோம் பிள்ளைகள். 1 2 3 4. இப்போ ஒரு குவியலில் இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், ஒரு பொத்தானில் 4 உள்ளது. சரியா? 4 துளைகள். அடுத்த பொத்தானில் பாருங்கள் பிள்ளைகள், 1 2 3 4. சரியா பிள்ளைகள்? அடுத்த பொத்தானில் பாருங்கள், 1 2 3 4.
இப்போ பிள்ளைகள் 12ல் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ பிள்ளைகள் 12ல் 4ன் குவியல்கள் எத்தனை உள்ளது? 1 2 3. அப்போ பிள்ளைகள் பாருங்க 4 தரம் 3 எவ்வளவு? 12. அப்போ எத்தனை உள்ளது பிள்ளைகள்? 3. சரியா? அப்போ 12ல் 4ன் குவியல்கள் எத்தனை உள்ளதுன்னு கேட்டால் பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய இருக்கு? இப்படி 4 போட்டு பிள்ளைகள் நீங்கள் வட்டம் பண்ணி குவியல்களாக பார்க்கலாம் அல்லது கற்கள் மூலம் பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? அல்லாவிட்டால் பிள்ளைகள் நீங்கள் 4ன் பெருக்கங்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். அடுத்தது பிள்ளைகள் 20ல் 4ன் குவியல்கள் எத்தனை உள்ளது? சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 4ன் பெருக்கங்களை நீங்கள் சொல்லி பார்க்கலாம். ஏன்னா பிள்ளைகள் 4 தரம் 1 4, 4 தரம் 2 8, 4 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 12, 4 தரம் 4 எவ்வளவு? 16, 4 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 20. அப்போ 4 தடவைகள் 5. என்ன பார்ப்போமா பிள்ளைகள்? ஒரு பொத்தான் எடுத்தீங்களா? 1 2 3 4. சரியா? 5 6 7 8. அடுத்தது பிள்ளைகள் 9 10 11 12, 13 14 15 16 பிள்ளைகள், 17 18 19 20. இப்போ பாருங்க பிள்ளைகள் ஒரு பொத்தாண்ட பிள்ளைகள் 4 துளைகள் உள்ளது. அதே மாதிரி 4 4 4 4 4 4 தடவைகள் எத்தனை குவியல்களாக வித்திருக்கோம்? 1 2 3 4 5. 5 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 20. இந்த இடத்துல எத்தனை நீங்கள் இந்த துளைகள் எல்லாம் பிள்ளைகள் நீங்கள் எண்ணி பார்த்தால் எத்தனை உள்ளது? 20 உள்ளது. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் 16ல் 4ன் குவியல்கள் எத்தனை உள்ளது என்று கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 1 தரம் 4 4, 2 தரம் 4 8, 3 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 12, 4 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 16. அப்போ எத்தனை பிள்ளைகள்? 16ல் 4ன் குவியல்கள் எத்தனை உள்ளது? 4 உள்ளது. சரி, அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இடத்தில் 4னால் வகுப்போம். இப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ன் பெருக்கங்களும் எங்களுக்கு நன்றாக தெரியவிருக்கு. தெரிந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம்? 4னால் எங்களுக்கு இலகுவாக வகுக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு உதாரணம் தரப்பட்டுள்ளது. என்ன சொல்லி உள்ளார்கள்? இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள் 8. சரியா பிள்ளைகள்? 8ல் 8 நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4 4ஆக நாங்கள் வகுக்க இருக்கு பிள்ளைகள். 4 4ஆக நாங்கள் பிரிக்க இருக்கு. அப்போ பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு காணலாம்? 1 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 4. 2 தரம் 4, 2 தடவைகள் 4 வந்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 8. அப்போ 8ஐ பிள்ளைகள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 2. 2 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 8. சரியா பிள்ளைகள்? நான் உங்களுக்கு அதை காட்டுகின்றேன். இந்த இடத்துல அவதானிய பிள்ளைகள் 8 உள்ளது. என்ன 8ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4 4ஆக நாங்கள் வகுக்க இருக்கு. அப்போ 1 2 3 4 1. சரியா பிள்ளைகள்? 5 6 7 8 2. பாருங்க பிள்ளைகள் 8 உள்ளது. 4 4ஆக வகுத்தால் எவ்வளவு? 1 2. அதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது முதலாவது வினாவை அவதானிங்க பிள்ளைகள். 4ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க வேண்டும். அப்போ பிள்ளைகள் 4ல் எத்தனை 4கள் உள்ளது? 1 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 4. அப்போ எத்தனை தடவைகள் உள்ளது? ஒரு தடவை. என்ன அப்போ என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்தில் 1 என்று நாங்கள் எழுதி கொள்ள இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் 12ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் வகுக்க இருக்கு. 12. சரியா பிள்ளைகள்? அப்போ நீங்கள் என்ன செய்ய இருக்கு? பார்ப்போம் பிள்ளைகள். நாங்கள் அதை இந்த இடத்துல நீங்கள் அவதானிங்க. 12 என்ன? 1 2 3 4 பிள்ளைகள் ஒரு தடவை. 5 6 7 8 9 10 11 12. சரியா பிள்ளைகள்? அப்போ 12ஐ நாங்கள் 4 4 4ஆக எத்தனை குவியல்கள் ஆக்கலாம்? எத்தனை குவியல்கள் ஆக்கலாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். 1 2 3. என்ன பிள்ளைகள்? அப்போ 12ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 3. சரி, அப்போ இவ்வாறு தான் நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் 16ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல்
வகுக்க இருக்கு. அப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், முதல்ல இருந்து நீங்கள் என்ன செய்ய இருக்கு? நீங்கள் 4 பெருக்கங்களை சொல்ல இருக்கு. சரியா? அப்போ 1 தரம் 4 4, 2 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 8, 3 தரம் 4 எவ்வளவு? 12, 4 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 16. அப்போ 16 பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 4. அப்போ நீங்கள் பிள்ளைகள் இவ்வாறு 4 வட்டங்கள் போட்டு நீங்கள் என்ன செய்யிருக்கு? 4 4ஆக நீங்கள் இவ்வாறு கற்களை அல்லது பிள்ளைகள் நீங்கள் டாஃபீஸ் நீங்கள் வச்சு பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும். அப்போ 4 4ஆக எத்தனை தடவைகள் வரும்? 4 தடவைகள் வர இருக்கு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது 20ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க இருக்கு பிள்ளைகள். எத்தனை தடவைகள்? 5 தரம் 4 எவ்வளவு? 20. எத்தனை தடவைகள் பிள்ளைகள்? 5 தடவைகள் உள்ளது. சரியா பிள்ளைகள்? இப்போ இவ்வாறு தான் 4 வகுத்தல் முறைகளை நாங்கள் செய்வது. சரியா பிள்ளைகள்? நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் என்ன செய்யலாம்? கற்கள் அல்லது பிள்ளைகள் நீங்கள் ஏதாவது பொருட்களை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம்? 4 4ஆக நீங்கள் பிரித்து எண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்? வினாக்களுக்கு நீங்கள் விடை அளிக்க கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக இந்த இடத்துல பார்ப்போம் பிள்ளைகள், 4ஆல் வகுப்போம். சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு உதாரணம் தரப்பட்டுள்ளது பிள்ளைகள். முதலாவது என்ன? 36. 36ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் நாங்கள் வகுக்க இருக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு 4 பெருக்கங்கள் தெரிந்திருந்தால் இலகுவாக நாங்கள் என்ன செய்யலாம்? விடை அளிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ 9 தரம் 4, 9 தடவைகள் பிள்ளைகள் 4 4 எத்தனை? 36. சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த இடத்துல 9 எங்களுக்கு விடையாக வந்துள்ளது. சரியா? அப்போ அவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கு. முதலாவது வினாவை அவதானிங்க பிள்ளைகள். 8ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆக நாங்கள் 4 4ஆக நாங்கள் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? 2 தரம் 4 எவ்வளவு? 8. அப்போ 8 பிள்ளைகள் 4 4 எத்தனை தடவைகள் வரும்? 2 தடவைகள். சரியா? அப்போ 2 தரம் 4 எவ்வளவு? 8. அடுத்தது பிள்ளைகள் 16. சரியா? 16ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்போ 4 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 16. எவ்வளோ பிள்ளைகள்? 4 தரம் 4 16. சரி பிள்ளைகள், அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள் 12ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் நாங்கள் வகுக்க இருக்கு. பிள்ளைகள் எத்தனை சொல்லுங்கள் பார்ப்போம். 4 தரம், அதாவது பிள்ளைகள் 4கள் எத்தனை தடவைகள் வைத்தால் 12 வரும்? யாருக்கு தெரியும்? 4 4 எவ்வளவு? 8. 8 9 10 11 12 எத்தனை தடவைகள் பிள்ளைகள்? 4. என்ன பிள்ளைகள்? 3 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 3 தடவைகள் 4 வந்தால் எவ்வளவு? 12. அடுத்தது பிள்ளைகள் 32. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்ய இருக்கு? திரும்பவுமாக நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? நாங்கள் 4 பெருக்கங்களை சொல்ல இருக்கு. என்ன பிள்ளைகள்? 32. 32 எத்தனை பிள்ளைகள்? 8 தடவைகள். என்ன பிள்ளைகள்? 8 தரம் 4 எவ்வளவு? 32. அடுத்தது பிள்ளைகள் 28. 28ல் பிள்ளைகள் எத்தனை 4கள் உள்ளது? சொல்லுங்கள் பார்ப்போம். 7 தடவைகள். என்ன? 7 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 28. சரியா பிள்ளைகள்? இப்போ இவ்வாறு தான் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4 மூலமாக 4ஆல் நாங்கள் வகுத்து நாங்கள் வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுத இருக்கு. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக 4ஆல் வகுப்போம், மிகுதியை காண்போம். இப்போ இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள், சரியாக நாங்கள் என்ன செய்தோம்? 4 4ஆக நாங்கள் வகுத்து நாங்கள் வினாக்களுக்கு விடை எழுதினோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள், கூடுதலாக மிகுதியை எவ்வாறு அறிவது என்று 4ஆல் வகுத்து அதன் பின்பதாக நாங்கள் எவ்வாறு மிகுதியை அறிவதென்று நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக பிள்ளைகள் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு உதாரணம் தரப்பட்டுள்ளது. 5ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 4ஆல் வகுக்க இருக்கு. இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள், 1 2 3 4 5. சரியா பிள்ளைகள்? இப்போ 5ல் பிள்ளைகள் நாங்கள் ஒரு 4 குவியல் இருக்கு. சரியா? மிகுதி எத்தனை? 1. ஒரு 4 குவியல், மிகுதி எத்தனை பிள்ளைகள்? 1. அப்போ 5ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் பிள்ளைகள் 1. பாருங்க பிள்ளைகள், ஒரு 4 குவியல். அதே போல் மிகுதி எத்தனை உள்ளது? மிகுதி
1 உள்ளது. சரியா பிள்ளைகள்? அப்போ இவ்வாறு தான் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் 6ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் வகுக்க இருக்கு. இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள் 1 2 3 4 5 6 உள்ளது. அப்போ பிள்ளைகள் நாங்கள் 6ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? ஒரு 4இன் குவியல் ஆக்க இருக்கு பிள்ளைகள். அப்போ நாங்கள் பார்ப்போம். இது ஒரு 4இன் குவியல் 1. அப்போ மீதி எத்தனை பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்க, மிகுதி 2. ஒரு 4இன் குவியல் 1 உள்ளது. மிகுதி எத்தனை உள்ளது பிள்ளைகள்? 2 உள்ளது. அப்போ நீங்கள் பிள்ளைகள் அதை இந்த இடத்துல எப்படி எழுதுவோம்? 6ஐ நாங்கள் 4ஆல் வகுக்கும் பொழுது பிள்ளைகள் 1. 6ஐ நாங்கள் வகுக்கும் பொழுது எவ்வளோ பிள்ளைகள்? 1ம் என்ன பிள்ளைகள்? மீதி எத்தனை? 2 ஆகும். அதே போல் பிள்ளைகள் 7ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் இப்போ 7 உள்ளது பிள்ளைகள். 7ல் 4இன் குவியல் எத்தனை இருக்கு? 1 உள்ளது. மிகுதி எத்தனை இருக்கு? 3. அப்போ எப்படி எழுதுவீங்க பிள்ளைகள்? 1ம் மீதி 3 ஆகும். அடுத்தது பிள்ளைகள் 10. 10ல் பிள்ளைகள் எத்தனை 4இன் குவியல்கள் இருக்கு? ஒரு 4இன் குவியல், 2 4இன் குவியல். என்ன பிள்ளைகள்? 2 தரம் 4 எவ்வளவு? 8. மிகுதி எத்தனை பிள்ளைகள்? 2 உள்ளது. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் பார்ப்போம். 10ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2ம் மீதி எத்தனை பிள்ளைகள்? 2 ஆகும். 2 தரம் 4 எவ்வளவு? 8 9 10. சரியா பிள்ளைகள்? 11ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் சரியா பிள்ளைகள்? அப்போ எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் அப்படித்தான் பிள்ளைகள். 2ம் 11ல் பிள்ளைகள் நாங்கள் 2 4கள் வைக்கலாம். மீதி எத்தனை வரும்? 4 4 8 9 10 11. மிகுதி எத்தனை? அப்போ 3ம் ஆகும். அப்போ 2ம் மீதி எத்தனை பிள்ளைகள்? 3 ஆகும். சரியா? அடுத்தது பிள்ளைகள் 13ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் சரியா பிள்ளைகள்? அப்போ 4 4 4 எத்தனை தடவைகள் வைக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 3 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 12. அப்போ மிகுதி எத்தனை இருக்கும்? 1. 3 தரம் 4 எவ்வளவு? 12. 12 இந்த இடத்துல 13 தரப்பட்டுள்ளது. அப்போ மீதி எத்தனை பிள்ளைகள்? 1. அப்போ எவ்வளவு பிள்ளைகள்? 3ம் மீதி எத்தனை? 1 ஆகும். சரியா? அடுத்தது பிள்ளைகள் 30. 30ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்போ நீங்கள் என்ன செய்ய இருக்கு? 4இன் பெருக்கங்களை சொல்ல இருக்கு. சரியா? 4 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 16. சரியா? 5 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 20. 6 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 24. 7 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 28. சரியா? அப்போ பாருங்க பிள்ளைகள், 7 தடவைகள் 4. சரியா? அப்போ எத்தனை? 7ம் மீதி எவ்வளவு பிள்ளைகள்? அப்போ 7 தரம் 4 எவ்வளவு? 28 29 30. எத்தனை மீதி பிள்ளைகள்? 2 மிகுதியாக வருகின்றது. சரியா பிள்ளைகள்? அப்போ இவ்வாறு தான் நீங்கள் 4இன் பெருக்கங்களும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? 4ஆல் எங்களுக்கு இலகுவாக வகுத்து நாங்கள் மிகுதியையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக 4ஆல் வகுப்போம், மிகுதியை காண்போம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு முதல்ல ஒரு உதாரணம் தந்திருக்காங்க. 9ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் வகுக்க இருக்கு. அது உங்களுக்கு தெரிந்த விடயம். சரியா பிள்ளைகள்? 2 தரம் 4 எவ்வளவு? 8. அப்போ எத்தனை பிள்ளைகள்? 2 முறை இருக்கு. 4 4 2 தடவைகள். சரியா பிள்ளைகள்? மீதி எத்தனை? 8 என்றால் மீதி 9க்கு 1 மிகுதியாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகள்? சரி, இந்த இடத்துல அவதானிங்க. 1 2 3 4 ஒரு குவியல், 5 6 7 8 இரண்டாவது குவியல் பிள்ளைகள், 9. அப்போ மீதி எவ்வளவு? இதுதான் மீதி. சரியா பிள்ளைகள்?
9 உள்ளது. 4இன் குவியல்கள் 2 மீதி 1. சரியா பிள்ளைகள்? அப்போ இதை நீங்கள் என்ன செய்ய இருக்கு, ஞாபகப்படுத்தி கொண்டு தான் நீங்கள் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கு. முதலாவது அவதானிங்க பிள்ளைகள், 5ல் 5ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 4ஆல் வகுக்க இருக்கு. 5 உள்ளது பிள்ளைகள். 4ஆல் எத்தனை 4இன் குவியல்கள் 1. அப்போ 1 மீதி எத்தனை பிள்ளைகள், மீதி 1. சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 15ஐ 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? 4 தர 3 எவ்வளவு பிள்ளைகள், 12. அப்போ 3ம் மீதி எவ்வளவு பிள்ளைகள், 12, 13, 14, 15. மீதி எத்தனை, 3. சரியா? அடுத்தது பிள்ளைகள், 25ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 4ஆல் வகுக்க இருக்கு. 6 தரம் 4, 6 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 24. அப்போ பிள்ளைகள் 6ம் மீதி எத்தனை, 1. காரணம் என்ன, 6 தரம் 4 24. இந்த இடத்துல எத்தனை உள்ளது பிள்ளைகள், 25. அப்போ மீதி எத்தனை இருக்கும், 1 மிகுதியாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள், 18ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 4ஆல் வகுக்க இருக்கு. 4 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 16, 17, 18. என்ன பிள்ளைகள்? அப்போ 4ம் மீதி எத்தனை, 2. 4 தரம் 4 எவ்வளவு, 16. மீதி எவ்வளவு பிள்ளைகள், 17, 18. மீதி 2. அடுத்தது பிள்ளைகள், 23ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 5 தரம் 4 எவ்வளவு, 5 தரம் 4 என்ன பிள்ளைகள், 5 தரம் 4 எவ்வளவு, 20. என்ன பிள்ளைகள்? அப்போ 5 மீதி எவ்வளவு பிள்ளைகள், அப்போ 20 என்றால் இந்த இடத்துல பாருங்கள் 23 இருக்கு. அப்போ மீதி எத்தனை, 3 மிகுதியாக காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? அப்போ இவ்வாறு தான் நீங்கள் பெருக்கங்களை சொல்லி பிள்ளைகள் மிகுதியை நீங்கள் கண்டு கொள்ள இருக்கு. இந்த வகுத்தல் பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கு பிள்ளைகள் எங்களுக்கு பெருக்கங்கள் 4இன் பெருக்கங்களும் நன்றாக தெரிந்திருந்தால் இலகுவாக நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். 8இல் எத்தனை 4கள் உள்ளது, 2 தரம் 4 தான் 8. சரியா? 3 தடவைகள் 4 வந்தால் எவ்வளவு, 12. 4 தடவைகள் 4 வந்தால் எவ்வளவு, 16. அவ்வாறு பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யலாம், அடையாளப்படுத்த இலகுவாக இருக்கும். அடுத்ததாக பிள்ளைகள், 35ல் எத்தனை 4கள், அதாவது 35ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள், 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா? சொல்லுங்கள் பார்ப்போம். 4 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள், 20. என்ன பிள்ளைகள், 20. 6 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 24. 7 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 28. 8 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 32. அப்போ எத்தனை, 8 தடவைகள். 8 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 32, 33, 34, 35. அப்போ மீதி எத்தனை பிள்ளைகள், 3 உள்ளது. அப்போ மீதி எவ்வளவு பிள்ளைகள், 3 என்று நீங்கள் எழுத இருக்கு. அடுத்தது பிள்ளைகள், 17ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 4ஆல் வகுக்க இருக்கு. 4 தரம் 4, 4 தடவைகள் 4 வந்தால் எவ்வளவு பிள்ளைகள், 16. சரியா? அப்போ 4 மீதி எவ்வளவு பிள்ளைகள், இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, 17. அப்போ மீதி எவ்வளவு, 1. சரியா? அடுத்தது பிள்ளைகள், 19ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா? அப்போ 4 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 16, 17, 18, 19. அப்போ மீதி எவ்வளவு, 3. அப்போ 4ம் மீதி எவ்வளவு பிள்ளைகள், 3. அடுத்தது பிள்ளைகள், 21ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 4ஆல் வகுக்க இருக்கு. 21 உள்ளது, 4 4ஆக வகுக்க இருக்கு பிள்ளைகள். 4 தரம் 4 எவ்வளவு, 16. 5 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 20. என்ன பிள்ளைகள், 5 தரம் 4 எவ்வளவு, 20. அப்போ மீதி எவ்வளவு, இந்த இடத்துல பாருங்கள் 20, இந்த இடத்துல 21 இருக்கு. அப்போ மீதி எவ்வளவு, 1. மீதி எவ்வளவு பிள்ளைகள், மீதி 1. சரியா? அடுத்தது பிள்ளைகள், 9ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 4ஆல் வகுக்க இருக்கு. 2 தரம் 4, 4 4 எவ்வளவு பிள்ளைகள், 8.
என்ன அப்போ 8 4 9 எத்தனை 9 பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு 2 தடவைகள். அப்போ மீதி எவ்வளவு வரும் 2 தரம் 4 8 மீதி எவ்வளவு 9 இந்த இடத்துல உள்ளது. அப்போ மீதி எவ்வளவு பிள்ளைகள் 1. சரியா பிள்ளைகள்? அப்போ இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கு. சரியே, அடுத்த வினாக்கு நாங்கள் செல்வோம் பிள்ளைகள். இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு 48ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு 4ஆல் வகுத்து விடையை பெறலாம். இந்த இடத்திலும் பிள்ளைகள் எங்களுக்கு டீன்ஸ் தொகுதி மூலமாக காட்டப்பட்டுள்ளது. கோள்கள் குற்றிகள் இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். 10இன் கோள்கள், கோள்கள்னா 10கள். என்ன பிள்ளைகள்? இப்போ 48 என்று சொல்கிற நேரம் பிள்ளைகள் எத்தனை 10கள் 4 10கள். பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல எங்களுக்கு காட்டிருக்காங்க 1 2 3 4 10கள். சரியா பிள்ளைகள்? எத்தனை ஒன்றுகள் உள்ளது? எத்தனை ஒன்றுகள் உள்ளது? 8 ஒன்றுகள் உள்ளது. பாருங்க பிள்ளைகள், 8 ஒன்றுகள் 1 2 3 4 5 6 7 8. சரியா? அப்போ 48ல் பிள்ளைகள் 4 10களும் 8 ஒன்றுகளும் உள்ளது. சரியா? அதுதான் நாங்கள் வகை குறித்து காட்டியிருக்கிறோம். சரியா? அப்போ 48 என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 4 10கள் 8 ஒன்றுகள். இப்போ இந்த 48ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள் 4ஆல் வகுக்க இருக்கு. 48ஐ சமமாக நாங்கள் என்ன செய்ய இருக்கு 4 குவியல்களாக நாங்கள் குவிக்க இருக்கு. முதலாவது நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், இந்த முதலாவது அட்டையில் இந்த முதலாவது 10ஐ இங்கே கொண்டு வருவீங்க பிள்ளைகள். இரண்டாவது 10ஐ நீங்கள் என்ன செய்வீங்க அடுத்ததுக்கு கொண்டு வருவீங்க. மூன்றாவது நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளைகள் இங்கே கொண்டு வருவீங்க. நான்காவது என்ன செய்வீங்க பிள்ளைகள் இங்கே கொண்டு வருவீங்க. அப்போ 10களை நீங்கள் என்ன செய்துட்டீங்க இப்போ 4ஆக ஒரு 10ஆக நீங்கள் வச்சிருக்கிறீங்க பிள்ளைகள். இப்போ இந்த இடத்துல ஒரு 10 உள்ளது, இந்த இடத்திலும் ஒரு 10 உள்ளது, இந்த இடத்திலும் ஒரு 10 உள்ளது, இந்த இடத்திலும் ஒரு 10 உள்ளது. சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த 4 10களையும் 10 10 10 10ஆக பிள்ளைகள் 4ஆக பிரிச்சிருக்கீங்க. அடுத்தது பிள்ளைகள் இந்த இடத்துல அவதானிங்க, எத்தனை ஒன்றுகள் உள்ளது? 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த 8 ஒன்றுகளை என்ன செய்கிறாங்க பிள்ளைகள் 1 2 3 4. அப்போ 4ஆக வகுத்தால் ஒன்றுக்குள் எவ்வளவு இருக்கும் பிள்ளைகள்? எத்தனை ஒன்றுகள்? 2 ஒன்றுகள். பாருங்க பிள்ளைகள், எத்தனை ஒன்றுகள்? 2 ஒன்றுகள். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், எத்தனை ஒன்றுகள்? 2. ஏன்னா இந்த இடத்துலும் 2, இந்த 2 இங்கே இருக்குது, இந்த 2 இங்கே வந்திருக்கு பிள்ளைகள். இந்த 2 பாருங்க இங்கே இருக்குது, இந்த 2 பாருங்க பிள்ளைகள் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கோம் பிள்ளைகள், இந்த 8 ஒன்றுகளை 2 2 2ஆக 4ஆக வச்சிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 48ஐ நாங்கள் வகை குறிக்கும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு அட்டையில் எத்தனை கிடைக்கின்றது பாருங்க பார்ப்போம் பிள்ளைகள். 10 11 12. சரியா? இங்கே பாருங்க 10 11 12. இங்கே பாருங்க பிள்ளைகள் 10 11 12. இங்கே பாருங்க பிள்ளைகள் 10 11 12. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 48ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு அட்டையில் கிடைப்பது எவ்வளவு? 12 12 12 12. சரியா பிள்ளைகள்? அப்போ 48ஐ நாங்கள் 4ஆல் வகை குறிக்கும் பொழுது பிள்ளைகள் 4ஆல் நாங்கள் வகுக்கும் பொழுது பிள்ளைகள் 12 12 12 12 4 தடவைகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ ஒரு குவியலில் இருப்பது எத்தனை பிள்ளைகள்? 12. மற்ற குவியலில் இருப்பது 12, மற்றதில் 12 12. சரியா? அப்போ ஒரு குவியலில் 10கள் ஒன்றும் 1கள் 2 உள்ளன. அதாவது 48ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 12 ஆகும். சரி, அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 10களை நாங்கள் வகை குறித்து காட்டியிருக்கோம். பிறகு நாங்கள் என்ன செய்தோம்? ஒன்றுக்களை சமமாக வகை குறித்து காட்டினோம். இவ்வாறு தான் பிள்ளைகள் நீங்கள்
அறிந்து கொள்ள இருக்குது. அப்போ 48ஐ நாங்கள் சம குவியல்களாக வகுத்து என்ன செய்தோம் பிள்ளைகள், ஒன்றில் 12 12 12 என்று நாங்கள் இந்த கோள்களையும் குற்றிகளையும் நாங்கள் பிரித்து வைத்துள்ளோம். சரியா பிள்ளைகள்? அப்போ இவ்வாறு தான் நாங்கள் வகுத்தல்களை நாங்கள் தீர்ப்பது. சரியா பிள்ளைகள்? இப்போ 4ஆல் வகுப்போம் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய இருக்கு, சமமாக 4ஆக நாங்கள் பிரிக்க இருக்கு எங்களுக்கு தரப்படுகின்ற எண்களை. சரி, அடுத்த வினாக்கு செல்வோம் பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்க, நெடும் வகுத்தல் முறையில் விடையை பெறுவோம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்தோம், எங்களோட டீன்ஸ் அட்டை, அதாவது பிள்ளைகள் டீன்ஸ் தொகுதியில் உள்ள கோள்கள் குற்றிகளை வைத்து நாங்கள் எவ்வாறு 48ஐ நாங்கள் 4ஆக சமமாக வகுத்தோம் என்று பார்த்தோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள், நெடும் வகுத்தல் முறையில் விடையை எவ்வாறு பெறலாம் என்று. எங்களுக்கு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள் 75ஐ என்ன செய்ய சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், 4ஆல் வகுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்தோம், 10களை தான் நாங்கள் முதல்ல என்ன செய்தோம் பிள்ளைகள், 4ஆல் வகுத்தோம். அப்போ இந்த இடத்திலும் நீங்கள் என்ன செய்ய இருக்கு, 10கள் எத்தனை உள்ளது, 7 10கள். அப்போ 7 10ல் பிள்ளைகள் எத்தனை 4கள் உள்ளது, 1. பாருங்க பிள்ளைகள், 1 1 தரம் 4 1 தரம் 4 எவ்வளவு, 4. அப்போ 7லேருந்து 4 நீங்கள் கழிச்சா எவ்வளவு பிள்ளைகள், 3. சரியா? பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த 5ஐ கொண்டு வருவீங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ 35ல் எத்தனை 4கள் இருக்குன்னு பார்க்க இருக்கு பிள்ளைகள். சரியா? இப்போ எத்தனை உள்ளது பிள்ளைகள், 8 தடவைகள். 8 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 32. 8 தரம் 4 எவ்வளவு, 32. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய இருக்கோம், 35லேருந்து 32ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள், 3. அப்போ 75 பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு, 18. மீதி எத்தனை, 3 ஆகும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் விடை அளிப்பது. சரியா? அடுத்த வினாக்கு செல்வோம் பிள்ளைகள். நெடும் வகுத்தல் முறையில் விடையை பெறுவோம். முதலாவது நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள், 44ஐ 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், 4ல் முதலாவது இந்த இடத்துல 10இன் இடம். 4ல் எத்தனை 4கள் உண்டு, 1. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 4. 4லேருந்து 4ஐ கழித்தால் 0. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த 4ஐ இங்கே கொண்டு வருவீங்க. 4ல் எத்தனை 4கள், 1. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள், 4. 4லேருந்து 4ஐ கழித்தால் எவ்வளவு, 0. அப்போ 44ஐ பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு, 11. சரியா? அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள், 60ஐ நாங்கள் நெடும் வகுத்தல் முறையில் வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 6ல் எத்தனை 4கள் உள்ளது, 6 உள்ளது. எத்தனை 4இன் குவியல், 1. அப்போ 1. 1 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள், 4. 4லிருந்து 6ஐ கழித்தால் எவ்வளோ பிள்ளைகள், 2. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, 0ஐ இங்கே கொண்டு வருவீங்க பிள்ளைகள். 20 எவ்வளோ பிள்ளைகள், 5. 5 தரம் 4 எவ்வளவு, 20. 20லேருந்து 20ஐ கழித்தால் எவ்வளோ பிள்ளைகள், 0. அப்போ 60ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள், 15. சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், 52ஐ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள், 4ஆல் வகுக்க போகின்றோம். 5ல் எத்தனை 4கள் உள்ளது பிள்ளைகள், 1. 1 தரம் 4 எவ்வளவு, 4. 5லேருந்து 4ஐ நாங்கள் கழித்தால் எவ்வளோ பிள்ளைகள், 1. நீங்கள் பிறகு என்ன செய்வீங்க, இந்த 2ஐ இங்கே கொண்டு வருவீங்க. 12ல் எத்தனை 4கள் உள்ளது பிள்ளைகள், 3. 3 தரம் 4 எவ்வளவு, 12. 12லேருந்து 12ஐ கழித்தால் எவ்வளோ பிள்ளைகள், 0. இப்போ பிள்ளைகள் 52ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள், 13. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், 68ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க போகின்றோம். 6ல் எத்தனை 4கள் உள்ளது பிள்ளைகள், 1. 1 தரம் 4 எவ்வளவு, 4. 6லேருந்து 4ஐ நீங்கள் கழித்தா எவ்வளோ பிள்ளைகள், 2. பிறகு நீங்கள் 8ஐ இங்கே கொண்டு வருவீங்க பிள்ளைகள்.
28 எத்தனை நான்குகள் உள்ளது சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 5 தரம் 4 எவ்வளவு? 20. 6 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 24. 7 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 28. என்ன பிள்ளைகள்? 7 தரம் 4 28. 28லேருந்து 28 கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. அப்போ 68 பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 17. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்வது. சரியா? அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 80ஐ 4ஆல் வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 8இல் எத்தனை நான்குகள் உள்ளது? 2 தரம் 4 எவ்வளவு? 8. அப்போ 2 தரம் 4 8. 8லேருந்து 8ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 0ஐ இங்கே கொண்டு வருவீங்க. 0ல் நான்குகள் இருக்கா பிள்ளைகள்? இல்லை. அதை நீங்கள் என்ன செய்ய இருக்கு? இந்த இடத்துல போட இருக்கு. சரியா பிள்ளைகள்? 0 தரம் 4 எவ்வளவு? 0. 0லேருந்து 0ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. அப்போ 80ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 20. சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 72ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க போகின்றோம். 7இல் எத்தனை நான்குகள் உள்ளது பிள்ளைகள்? ஒரு தடவை. 1 தரம் 4 எவ்வளவு? 4. 7லேருந்து 4ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 3. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 2ஐ கொண்டு வர இருக்கு. 32ல் எத்தனை நான்குகள் உள்ளது? சரியா பிள்ளைகள்? 5 தரம் 4 எவ்வளவு? 20. 6 தரம் 4 24. 7 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 28. 8 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 32. அப்போ 8 தரம் 4 எவ்வளவு? 32. 32லேருந்து 32ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. அப்போ 72லேருந்து பிள்ளைகள் 72ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 18. சரியா பிள்ளைகள்? இப்போ இவ்வாறு தான் நாங்கள் விடையளிக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள் நெடும் வகுத்தல் முறையை பெறுவோம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு நெடும் வகுத்தல் மூலம் காட்டியிருக்கின்றாங்க. மிகுதி இல்லாமல் எவ்வாறு நாங்கள் விடையளிக்கலாம், அதே போல் பிள்ளைகள் மிகுதி வருகின்ற ஒரு வினாவும் எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. 92ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க போகின்றோம். 9இல் எத்தனை நான்குகள் உள்ளது பிள்ளைகள்? 2. 2 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 2 தரம் 4 8. 9லேருந்து 8ஐ கழித்தால் எவ்வளவு? 1. பிறகு நீங்கள் என்ன செய்ய இருக்கு? இந்த 2ஐ கொண்டு வர இருக்கு. 12இல் எத்தனை நான்குகள் உள்ளது பிள்ளைகள்? 3. 3 தரம் 4 எவ்வளவு? 12. 12லேருந்து 12ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. அப்போ 92ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 23. பிறகு பிள்ளைகள் 89ஐ 4ஆல் வகுத்திருக்காங்க பிள்ளைகள். 8இல் எத்தனை நான்குகள் உள்ளது? 2. 2 தரம் 4 8. 8லேருந்து 8ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு இந்த 9ஐ கொண்டு வந்திருக்கு. 9இல் எத்தனை நான்குகள் உள்ளது? 2. 2 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 8. அப்போ 9லேருந்து 8ஐ கழித்தால் எவ்வளவு? 1. இப்போ பிள்ளைகள் 89ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? விடை எவ்வளவு பிள்ளைகள்? 22. மீதி எத்தனை பிள்ளைகள்? 1 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 74ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க போகிறோம் பிள்ளைகள். 7இல் எத்தனை நான்குகள் உள்ளது? 1. என்ன பிள்ளைகள்? 1 தரம் 4 எவ்வளவு? 4. 7லேருந்து 4ஐ நாங்கள் கழித்தால் எவ்வளவு? 3. பிறகு நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? இந்த 4ஐ கொண்டு வர இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்போ 34ல் எத்தனை நான்குகள் உள்ளது பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 5 தரம் 4 எவ்வளவு? எவ்வளவு பிள்ளைகள்? 20. 6 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 24. 7 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 28. 8 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 32. 8 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 32. சரியா பிள்ளைகள்? இப்போ 34லேருந்து 32ஐ கழித்தால் எவ்வளவு? 2. அப்போ 74 பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் விடை எவ்வளவு? 18. மீதி எவ்வளவு பிள்ளைகள்? 2. சரியா பிள்ளைகள்? அதை நாங்கள்
ஞாபகப்படுத்த இருக்கு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் 59ஐ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 4ஆல் வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? பாருங்க, 5ல் எத்தனை நான்குகள்? 1. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 5லிருந்து 4 கழித்தால் எவ்வளவு? 1. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? 9ஐ இங்கே கொண்டு வருவீங்க பிள்ளைகள். 19ல் எத்தனை நான்குகள் இருக்குன்று பாருங்க. 19ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது பிள்ளைகள் 4 தரம் 4 எவ்வளவு? 16. சரியா பிள்ளைகள்? அப்போ எவ்வளவு? 4 தரம் 4 16. 19லிருந்து 16ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 3. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 59ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 14 மீதி 3. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக 76ஐ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 4ஆல் வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 7ல் எத்தனை நான்குகள் உள்ளது? 1. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 4. சரியா பிள்ளைகள்? 7லிருந்து 4 கழித்தால் எவ்வளவு? 3. சரியா பிள்ளைகள்? பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 6ஐ கொண்டு வருவீங்க பிள்ளைகள். சரியா? அப்போ பாருங்க பிள்ளைகள், 36ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா? அப்போ 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 9 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 36. 9 தரம் 4 எவ்வளவு? 36. 36லிருந்து 36ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. அப்போ 76ஐ பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 19. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 96ஐ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 4ஆல் வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 9ல் எத்தனை நான்குகள் பிள்ளைகள்? 2. அப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். 2 தரம் 4 எவ்வளவு? 8. 9லிருந்து 8ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 6ஐ கொண்டு வருவீங்க. சரியா பிள்ளைகள்? 16. 16ல் நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 16ஐ 4ஆல் வகுக்க இருக்கு. எத்தனை முறை பிள்ளைகள்? 4 தரம் 4 எவ்வளவு? 16. 16. 16லிருந்து 16ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. அப்போ 96ஐ பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 24. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக 65ஐ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 4ஆல் வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 6ல் எத்தனை நான்குகள் உள்ளது? சொல்லுங்கள் பார்ப்போம். 1. என்ன பிள்ளைகள்? 1 தரம் 4 எவ்வளவு? 4. 6லிருந்து நீங்கள் 4ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. பிறகு நீங்கள் என்ன செய்ய இருக்கு? 5ஐ கொண்டு வர இருக்கு பிள்ளைகள். சரியா? அப்போ பாருங்க பிள்ளைகள், 5 தரம் 4 எவ்வளவு? 20. 6 தரம் 4 24. அப்போ எவ்வளவு பிள்ளைகள்? 6 தரம் 4 எவ்வளவு? 24. அப்போ 25லிருந்து 24ஐ கழித்தால் எவ்வளவு? 1. அப்போ பிள்ளைகள் 65ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 16 மீதி எவ்வளவு பிள்ளைகள்? 1 ஆகும். சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், 48ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் வகுக்க இருக்கு. இப்போ 4ல் இத்தனை நான்குகள் என்ன பிள்ளைகள்? முதல்ல நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். 4ஐ 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. 1 தரம் 4 எவ்வளவு? 4. 4லிருந்து 4ஐ கழித்தீங்கன்னா எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? இந்த 8ஐ நீங்கள் இங்கே கொண்டு வர இருக்கு. 8ல் பிள்ளைகள் 8ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க இருக்கு. வகுத்தால் எவ்வளவு? 2. என்ன பிள்ளைகள்? 2 தரம் 4 எவ்வளவு? 8. அப்போ 2 தடவைகள் உள்ளது. 2 தரம் 4 எவ்வளவு? 8. 8லிருந்து 8ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. அப்போ 48ஐ பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 12. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக 98ஐ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? 4ஆல் வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல பார்ப்போம் பிள்ளைகள், அதாவது 9ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்?
2. 2 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 8. 9லிருந்து 8 கழித்தால் எவ்வளவு? 1. பிறகு எவ்வளவு பிள்ளைகள்? 18. 18ல் எத்தனை நான்குகள் உள்ளது சொல்லுங்கள் பார்ப்போம். 4 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 16. 4 தரம் 4 16. 18லிருந்து 16 கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. 98 பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 24. மீதி எவ்வளவு பிள்ளைகள்? 2. இவ்வாறு தான் பிள்ளைகள் நெடும் வகுத்தல் முறை மூலமாக நாங்கள் வினாக்களுக்கு விடை எழுதுவது. அடுத்ததாக பிள்ளைகள் நெடும் வகுத்தல் முறையில் பிரச்சினைகளை தீர்ப்போம். இந்த இடத்துல பிள்ளைகள் இவ்வளவு நேரமாக நாங்கள் இலக்கங்கள் மூலமாக வந்த நெடும் வகுத்தல் முறைகளை நாங்கள் தீர்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் பிள்ளைகள், எங்களுக்கு சில வசன கணக்குகள் வரும் பொழுது எவ்வாறு நாங்கள் வசனங்களை வாசித்து நெடும் வகுத்தல் முறையில் பிரச்சினைகளை தீர்ப்போம் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக பிள்ளைகள் இந்த இடத்துல பாருங்க, சங்கரி, பாத்திமா, கீதா ஆகியோர் 36 இலந்தை பழங்களை சமமாக பிரித்தால் ஒருவருக்கு கிடைக்கும் இலந்தை பழங்களின் எண்ணிக்கை யாது? அப்போ இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க பிள்ளைகள்? சங்கரி, பாத்திமா, கீதா 3 பேர் இருக்காங்க. இப்போ மொத்த பழங்கள் எவ்வளவு பிள்ளைகள்? 36 இலந்தை பழங்கள் இருக்கு. அப்போ இதை என்ன செய்ய போகிறாங்க? இந்த 3 பேரும் சமமாக பகிர இருக்கு பிள்ளைகள். சமமாக பகிர்ந்தால் ஒருவருக்கு கிடைக்கும் இலந்தை பழங்களோட எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 3ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல அவதானிங்க, 3ஆல் நாங்கள் என்ன செய்ய இருக்கு? வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? 3ஐ நாங்கள் 3ஆல் வகுத்தால் எவ்வளவு? 1. 1 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 3. 3லிருந்து 3ஐ கழித்தால் எவ்வளவு? 0. பிறகு எவ்வளவு பிள்ளைகள்? 6. 6ல் பிள்ளைகள் எத்தனை? 6ஐ நாங்கள் 3ஆல் வகுத்தால் எவ்வளவு? 2 தடவைகள். ஏன்னா 2 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 6. 0. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சங்கரி, பாத்திமா, கீதா ஆகியோர் 36 இலந்தை பழங்களை சமமாக பிரித்தால் ஒருவருக்கு கிடைக்கும் இலந்தை பழங்களோட எண்ணிக்கை எத்தனை? 12. அப்போ நாங்கள் எழுதி கொள்வோம் பிள்ளைகள், ஒருவருக்கு கிடைக்கும் பழம், ஒருவருக்கு கிடைக்கும் பழங்கள் எவ்வளவு பிள்ளைகள்? 12. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், சங்கரிக்கு 12, ஃபாத்திமாக்கு 12, கீதாக்கு 12 என்று என்ன பிள்ளைகள் பழங்கள் சமமாக கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், 75 புத்தகங்களை ஒரு மாணவனுக்கு 3 வீதம் வழங்கினால் புத்தகங்கள் வழங்கப்படத்தக்க மாணவர்களின் எண்ணிக்கை யாது? என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? 75 புத்தகங்கள் என்ன செய்கிறாங்க? 3 வீதம் வழங்குறாங்க. ஒரு மாணவனுக்கு 3 வீதம் வழங்குறாங்க. சரியா பிள்ளைகள்? இப்போ கேட்குறாங்க, புத்தகங்கள் 75 புத்தகங்களை ஒரு மாணவனுக்கு 3 வீதம் வழங்கினால் புத்தகங்கள் வழங்கப்படத்தக்க மாணவர்களின் எண்ணிக்கை யாது? மாணவர்களோட எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க பிள்ளைகள். அப்போ 75ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 3ஆல் வகுக்க இருக்கு. நீங்கள் 7ஐ 3ஆல் வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 2. 2 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 6. 7லிருந்து 6ஐ கழித்தால் எவ்வளவு? 1. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 5ஐ இங்கே கொண்டு வருவீங்க. 5ல் எத்தனை 3கள் உள்ளது பிள்ளைகள்? 5ஐ நாங்கள் 3ஆல் வகுத்தால் எவ்வளவு? 5. என்ன பிள்ளைகள்? 5 தரம் 3 எவ்வளவு? 15. 15லிருந்து 15ஐ கழித்தால் எவ்வளவு? 0. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த புத்தகங்களை, இந்த 75 புத்தகங்களை 3 பிள்ளைகள் சரியா வழங்குவதற்கு எத்தனை மாணவர்களுக்கு அவங்க கொடுக்கலாம்? 25 மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள்? அவர்கள் இந்த 75 புத்தகங்களை கொடுக்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ 25 மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 3 வீதம் இந்த 75 கோப்பிகளை வழங்கலாம். இவ்வாறு தான் பிள்ளைகள் நெடும் வகுத்தல் முறையை வைத்துக்கொண்டு நாங்கள் வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். அடுத்ததாக பார்ப்போம் பிள்ளைகள், 84 கதிரைகளை ஒரு நிறையில் 4 வீதம்
எத்தனை நிறைகளில் இடலாம்? இப்போ 84 கதிரைகள் இருக்கு பிள்ளைகள். சரியா? அப்போ ஒரு நிறையில் என்ன செய்கிறாங்க? 4 கதிரைகள் வச்சுருக்காங்க. 1 2 3 4. சரியா? அப்போ 4 வீதம் எத்தனை நிறைகளில் இடலாம் என்று கேட்டிருக்காங்க. அப்போ 84ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 4ஆல் வகுக்க இருக்கு. 8ஐ நீங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். 2 தரம் 4 எவ்வளவு? 8. 8லிருந்து 8ஐ கழித்தால் எவ்வளவு? 0. பிறகு நீங்கள் என்ன செய்ய இருக்கு? இந்த 4ஐ இங்கே கொண்டு வர இருக்கு. 4லிருந்து 4ஐ வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. 1 தரம் 4 எவ்வளவு? 4. 4லிருந்து 4ஐ கழித்தால் 0. அப்போ 84 கதிரைகளை ஒரு நிறையில் 4 வீதம் எத்தனை நிறைகளில் இடலாம் பிள்ளைகள்? 21 நிறை. நிறைன்னு என்ன பிள்ளைகள்? 21 வரிசையில் 21 இவ்வாறு பிள்ளைகள் 21 வரிசைகள் அவர்களுக்கு தேவை. இந்த 4 4 4ஆக இந்த கதிரைகளை வைப்பதற்கு 21 நிறைகளில் என்ன செய்யலாம்? இடலாம். இவ்வாறு தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக 4 ராக்கையில் 96 புத்தகங்கள் சமமாக வைக்கப்பட்டுள்ளன. ஒரு ராக்கையில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை யாது? அப்போ 4 ராக்கை, 4 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 4 ஷெல்ஃப். சரியா பிள்ளைகள்? 4 ராக்கைகள் இருக்கு. அப்போ 4 ராக்கையில் என்ன நடக்குது? 96 புத்தகங்கள் சமமாக வைக்கப்பட்டிருக்கு. 96 புத்தகங்கள் சமமாக வைத்திருக்கிறாங்க பிள்ளைகள். ஒரு ராக்கையில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 4ஐயும் சேர்த்துத்தான் பிள்ளைகள் 96 புத்தகங்கள் இருக்குது. அப்போ ஒரு ராக்கையில் எத்தனை புத்தகங்கள் என்று கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் என்ன செய்வோம்? 96ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 4ஆல் வகுக்க இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள் 9ல். சரி, 9ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 2. 2 தரம் 4 எவ்வளவு? 8. சரியா பிள்ளைகள்? 9லிருந்து நாங்கள் 8ஐ கழித்தால் எவ்வளவு? 1. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? 16ஐ இங்கே கொண்டு வருவீங்க. 16 பிள்ளைகள். 16ஐ 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 4. 4 தரம் 4 எவ்வளவு? 16. 14லிருந்து 16ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 4 ராக்கையில் 96 புத்தகங்கள் சமமாக வைக்கப்பட்டுள்ளன. ஒரு ராக்கையில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களோட எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? 24 புத்தகங்கள். எவ்வளவு பிள்ளைகள்? 24 புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நீங்கள் என்ன செய்ய இருக்கு? நெடும் வகுத்தல் முறையை பயன்படுத்தி விடையை உங்களுக்கு என்ன செய்யலாம்? இலகுவாக கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், ஒரு கடதாசியினால் 3 புத்தகங்களுக்கு உரையிடலாம். ஒரு கடதாசியில் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 3 புத்தகங்களுக்கு என்ன செய்யலாம்? உரையிடலாம். சரியா? 54 புத்தகங்களுக்கு உரையிடுவதற்கு தேவையான கடதாசிகள் எத்தனை? அப்போ இவ்வாறு எத்தனை புத்தகங்கள் இருக்குது பிள்ளைகள்? 54 புத்தகங்கள் இருக்குது. அப்போ 54 புத்தகங்கள் போடுவதற்கு எத்தனை கடதாசிகள் தேவை என்று கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கடதாசியில் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள் எத்தனை புத்தகங்கள்? 3 புத்தகங்களுக்கு உரையிடலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 54ஐ பிள்ளைகள் 3ஆல் நாங்கள் என்ன செய்வோம்? வகுத்து கொள்ள இருக்கு. சரியா? இப்போ முதல்ல பாருங்க பிள்ளைகள், 5ஐ 3ஆல் வகுத்தால் எவ்வளவு? 1. 1 தரம் 3 எவ்வளவு? 3. 5லிருந்து 3ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 4ஐ கொண்டு வருவீங்க. 24 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 24ல் எத்தனை? 24 பிள்ளைகள் நாங்கள் 3ஆல் வகுத்தால் எவ்வளவு? 8 பிள்ளைகள். 8 தரம் 3 எவ்வளவு? 24. 24லிருந்து 24ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு கடதாசியில் 3 புத்தகங்களுக்கு உரையிடலாம். 54 புத்தகங்களுக்கு உரை போடுவதற்கு எத்தனை கடதாசிகள் தேவை? 18 கடதாசிகள். கடதாசிகள் தேவையாகும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம்.
ஒரு பிணையலை பொருத்துவதற்கு 4 ஆணிகள் தேவை. 95 ஆணிகளை கொண்டு எத்தனை பிணையல்களை பொருத்தலாம்? எத்தனை ஆணிகள் எஞ்சி இருக்கும்? இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், ஒரு பிணையலை பொருத்துவதற்கு 4 ஆணிகள் தேவை. 95 ஆணிகளை கொண்டு எத்தனை பிணையல்களை பொருத்தலாம் என்று கேட்டிருக்காங்க. அடுத்ததாக கேட்டிருக்காங்க என்ன பிள்ளைகள்? எஞ்சி இருக்கிறதையும் கேட்டிருக்காங்க. எஞ்சி இருக்கும் ஆணிகள் எத்தனை என்று கேட்டிருக்காங்க. சரியா பிள்ளைகள்? ஒரு பிணையலை பொருத்துவதற்கு 4 ஆணிகள் தேவை. சரியா? அப்போ 95 ஆணிகள் இருக்கு பிள்ளைகள். அப்போ 95 ஆணிகளை வைத்துக்கொண்டு எத்தனை பிணையல்களை பொருத்தலாம் என்று கேட்டிருக்காங்க. அதே போல் பிள்ளைகள் மிகுதியாக வர்ற ஆணிகளோட எண்ணிக்கையும் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளைகள்? 95 ஆணிகள் இருக்குது. சரியா? அதில் ஒரு பிணையலை பொருத்துவதற்கு எங்களுக்கு 4 ஆணிகள் தேவை. அப்போ பிள்ளைகள் 95 ஆணிகள் மூலமாக எத்தனை பிணையல்களை நாங்கள் பொருத்தலாம் என்று பார்க்க வேண்டும். என்ன? அப்போ முதலாவது பார்ப்போம் பிள்ளைகள். 9ஐ 4ஆல் வகுக்க இருக்குது. வகுத்தால் எவ்வளவு? 2. எவ்வளவு பிள்ளைகள்? 2. 2 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 8. 9லிருந்து நீங்கள் 8ஐ கழித்தால் எவ்வளவு? 1. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? 5ஐ கொண்டு வருவீங்க. 5இல் எத்தனை 4கள் உள்ளது பிள்ளைகள்? 3. 3 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 12. 15லிருந்து 12ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 3. அப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எத்தனை பிணையல்களை பொருத்தலாம்? 23 என்ன பிள்ளைகள்? பிணையல்களை பொருத்தலாம். என்ன பிள்ளைகள்? அடுத்தது மீதி எவ்வளவு பிள்ளைகள்? மீதி ஆணிகள் எவ்வளவு? 3. இப்போ இதுதான் பிள்ளைகள் எங்களோட மீதி. இதுதான் என்ன பிள்ளைகள்? எங்களது விடையாக காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? அப்போ 23 பிணையல்களை பொருத்தலாம். மீதி பிள்ளைகள், மீதி ஆணிகள் எத்தனை? 3. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், நெடும் வகுத்தல் முறையில் விடையை பெறுவோம். கமல், அமல், நிமல் ஆகிய மூவரும் 23 நாவல் பழங்களை சமமாக பகிர்ந்தனர். ஒருவருக்கு கிடைக்கும் நாவல் பழங்களின் எண்ணிக்கை யாது? இந்த இடத்துல பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்க. யார் யார்? கமல், அமல், நிமால்னு 3 பேர் இருக்காங்க பிள்ளைகள். 3 பேரும் என்ன செய்கிறாங்க? 21 நாவல் பழங்களை சமமாக பகிர்றாங்க பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 21 நாவல் பழங்களை 3 பேர் சமமாக பகிர வேண்டும். எங்களுக்கு கேட்குறாங்க என்ன பிள்ளைகள்? ஒருவருக்கு கிடைக்கும் நாவல் பழங்கள் எவ்வளவென்று கேட்குறாங்க. அப்போ ஒருவருக்கு கிடைப்பதை நாங்கள் என்ன செய்ய இருக்கு? காண இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்போ பாருங்க, இந்த இடத்துல 2ஐ 3ஆல் வகுக்க முடியாது. அப்போ 21 பிள்ளைகள். சரியா? அப்போ எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 7 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 21. சரியா பிள்ளைகள்? 21 21 கழித்தால் எவ்வளவு? 0. சரியா பிள்ளைகள்? அப்போ கமல், அமால், நிமால் ஆகிய மூவரும் 21 நாவல் பழங்களை சமமாக பகிர்ந்தனர். ஒருவருக்கு கிடைக்கும் நாவல் பழங்களின் எண்ணிக்கை யாது? 7 ஆகும். அப்போ ஒருவருக்கு எத்தனை நாவல் பழம் கிடைக்கும் பிள்ளைகள்? 7 பழங்கள் கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். 84 புத்தகங்களை ஒரு மாணவனுக்கு 3 வீதம் வழங்கினால் புத்தகங்கள் வழங்கப்படத்தக்க மாணவர்களின் எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 84ஐ நாங்கள் 3ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? 84 புத்தகங்களை ஒரு மாணவனுக்கு 3 வீதம் கொடுக்குறாங்க. எத்தனை மாணவர்களுக்கு கொடுக்கலாம் என்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள். சரியா? அப்போ பார்ப்போம். சரியா? 8ஐ 3ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. 2 தரம் 3 எவ்வளவு? 6. 8லிருந்து 6ஐ நீங்கள் நீக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. பிறகு நீங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஐ கொண்டு வர இருக்கு பிள்ளைகள். சரியா? அப்போ நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 24ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 3ஆல் வகுக்க இருக்கு. சரியா? எவ்வளவு பிள்ளைகள்? 8 தரம் 3 எவ்வளவு? 24. 24லிருந்து 24ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்?
0. அப்போ பிள்ளைகள் 84 புத்தகங்களை ஒரு மாணவனுக்கு 3 வீதம் வழங்கினால் புத்தகங்கள் வழங்கப்படத்தக்க மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 28 மாணவர்கள். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். 92 புத்தகங்களை ஒரு மாணவனுக்கு 4 வீதம் வழங்கினால் புத்தகங்கள் வழங்கப்படத்தக்க மாணவர்களுடைய எண்ணிக்கை. இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க என்ன பிள்ளைகள்? 84 புத்தகங்களை 3 வீதம். இந்த இடத்துல எங்களுக்கு எத்தனை கேட்குறாங்க? 92 புத்தகங்களை ஒரு மாணவனுக்கு 4 வீதம் வழங்கினால் புத்தகங்கள் வழங்கப்படத்தக்க மாணவர்களின் எண்ணிக்கை யாது? அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 92ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? பார்ப்போம். 9ஐ 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. 2 தரம் 4 எவ்வளவு? 8. 9லிருந்து 8ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. பிறகு 12. 12இல் எத்தனை 4கள் உள்ளது பிள்ளைகள்? 12ஐ 4ஆல் வகுத்தால் 3. 3 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 12. 12லிருந்து 12ஐ கழித்தால் எவ்வளவு? 0. எனவே பிள்ளைகள் 92 புத்தகங்களை ஒரு மாணவனுக்கு 4 வீதம் வழங்கினால் புத்தகங்கள் வழங்கப்படத்தக்க மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 23 மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 4 வீதம் அவர்கள் புத்தகங்களை வழங்கலாம். எத்தனை புத்தகங்களை? இந்த 92 புத்தகங்களை பிள்ளைகள் 23 மாணவர்களுக்கு அவங்க வழங்கலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். ஒருவருக்கு 4 இனிப்புகள் வீதம் 75 இனிப்புகளை எத்தனை பேரிடையே பகிரலாம்? சரியா? மீதி எத்தனை என்றும் கேட்டிருக்காங்க. 75 இனிப்புகள் இருக்கு பிள்ளைகள். 4 ஒருவருக்கு 4 வீதம் கொடுக்குறாங்க. 4 வீதம் 75 இனிப்புகளை எத்தனை பேருக்கு பகிரலாம் என்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள். அப்போ 75ஐ 4ஆல் நாங்கள் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? 7ஐ 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 7லேருந்து 4ஐ நீங்கள் கழித்தால் எவ்வளவு? 3. பிறகு நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 5ஐ கொண்டு வர இருக்கு. சரியா? இப்போ 35ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? இப்போ நீங்கள் என்ன செய்ய இருக்கு? 4இன் பெருக்கங்களை நீங்கள் சொல்ல இருக்கு. என்ன பிள்ளைகள்? 5 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 20. 6 தரம் 4 24. 7 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 28. 8 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 32. சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 8 தரம் 4 32. என்ன பிள்ளைகள்? 35லிருந்து 32ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 3. சரியா? அப்போ எங்களுக்கு தெரியும் ஒருவருக்கு 4 வீதம் 75 இனிப்புகள் எத்தனை பேரிடையே பகிரலாம்? 18 பேரிடையே என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 18 எத்தனை பிள்ளைகள்? 18 பேரிடையே பகிரலாம். மீதி எவ்வளவு பிள்ளைகள்? மீதி 3. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அடையாளப்படுத்துவது. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒரு வரிசையில் 4 பேர் வீதம் 68 பேரை எத்தனை வரிசையாக இடலாம்? சரியா பிள்ளைகள்? ஒரு வரிசையில் 4 பேர் வீதம். இப்போ ஒரு வரிசை இருக்கு பிள்ளைகள். அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ 68 பேரை எத்தனை வரிசையில் இடலாம் என்று கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 68ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 4ஆல் நாங்கள் வகுக்க இருக்கு. சரியா? அப்போ 68 பேரை பிள்ளைகள் எத்தனை வரிசையில்? 4 4 4 பேராக அவங்க போட இருக்கு. சரியா? அப்போ பார்ப்போம் எத்தனை வரிசைகளில் இடலாம் என்று. சரியா? அப்போ பிள்ளைகள் 6ஐ 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 1. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 6லிருந்து 4ஐ கழித்தீங்கன்ற 2. பிறகு நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? இந்த 8ஐ இங்கே கொண்டு வர இருக்கு. 28 பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுக்க இருக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 5 தரம் 4 எவ்வளவு? 20. 6 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 24. 7 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 28. அப்போ 28லிருந்து 28ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. எனவே பிள்ளைகள் ஒரு வரிசையில் 4 பேர் வீதம் 68 பேரை எத்தனை வரிசைகளில் இடலாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். 17 வரிசைகளில்
என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இடலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். 85 அப்பியாச புத்தகங்களை ஒருவருக்கு 3 வீதம் எத்தனை பேருக்கு வழங்கலாம்? மீதி எத்தனை என்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள். 85 அப்பியாச கொப்பிகள் உள்ளதாம் பிள்ளைகள். அப்பியாச புத்தகங்கள் அல்லது கொப்பிகள் என்று சொல்லலாம். ஒருவருக்கு எத்தனை வீதம் வழங்குறாங்க? 3 வீதம் வழங்குறாங்க பிள்ளைகள். அப்போ எங்கிட்ட கேட்குறாங்க எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், மீதி எத்தனை என்று கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யறதுக்கு முதல்ல 85 பிள்ளைகள் 3ஆல் நாங்கள் வகுக்க இருக்கு. சரியா? அப்போ 8ஐ 3ஆல் வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 2. 3 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள்? 6. 8லிருந்து 6ஐ கழித்தீங்கன்னா 2. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? 5ஐ எடுப்பீங்க பிள்ளைகள். 25ல் எத்தனை? 3. 25ஐ நாங்கள் 3ஆல் வகுத்தால் எவ்வளவு? 8 என பிள்ளைகள். 25 பிள்ளைகள் 3ஆல் வகுத்தால் எவ்வளவு? 8. 8 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 24. 25லிருந்து 24ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 85 அப்பியாச புத்தகங்களை ஒருவருக்கு 3 வீதம் எத்தனை பேருக்கு வழங்கலாம்? 28 பேருக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 28 பேருக்கு வழங்கலாம். சரியா பிள்ளைகள்? மீதி எத்தனை எங்களுக்கு கிடைக்கின்றது? மீதி 1 எங்களுக்கு மீதியாக கிடைக்கின்றது. அதுதான் பிள்ளைகள் இந்த இடத்துல எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்போ நீங்கள் எப்பயுமே பிள்ளைகள் நெடும் வகுத்தல் முறையை நீங்கள் கையாண்டால் உங்களுக்கு விடையையும் கண்டு கொள்ளலாம், மிகுதியையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். ஒரு பெட்டியில் 4 சவக்காரங்கள் வீதம் 64 சவக்காரங்களை எத்தனை பெட்டிகளில் இடலாம்? ஒரு பெட்டியில் பிள்ளைகள் 4 சவக்காரங்கள் வீதம் பேக் பண்ண இருக்கு, பொதியிட இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்போ ஒரு பெட்டியில் 4 சவக்காரங்கள் போடுறாங்க. அவ்வாறு பிள்ளைகள் 64 சவக்காரங்களை எத்தனை பெட்டியில் போடலாம் என்று கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 64ஐ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 4ஆல் வகுக்க இருக்கு. ஒரு பெட்டியில் எத்தனை சவட்காரங்கள் போடலாம்? 4. அப்போ 64 சவட்காரங்களை எத்தனை பெட்டிக்கு போடலாம் என்று கேட்டிருக்காங்க. 6ஐ 4ஆல் வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 1. 1 தரம் 4 4. 6லிருந்து 4ஐ கழிங்க 2 பிள்ளைகள். பிறகு இந்த 4ஐ கொண்டு வருவீங்க. 24ஐ நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 6. 6 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 24. 24ஐ கழித்தால் எவ்வளவு? 0. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் ஒரு பெட்டியில் 4 சவக்காரங்கள் வீதம் 64 சவட்காரங்களை எத்தனை பெட்டியில் இடலாம்? 16 பெட்டிகளில் இடலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். 85 புத்தகங்களை 4 குவியல்களாக சமமாக பிரித்தால் ஒரு குவியலில் இருக்கும் புத்தகங்களின் எண்ணிக்கை யாது? இப்போ பிள்ளைகள் 85 புத்தகங்களை 4 பிரிக்க போகிறாங்க பிள்ளைகள். அப்போ சமமாக 4ஆக பிரிக்க போகிறாங்க பிள்ளைகள். சரியா? அப்போ பிரித்து ஒரு குவியல் எத்தனை புத்தகங்கள் இருக்கும் என்று கேட்டிருக்காங்க. அடுத்தது எங்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன பிள்ளைகள்? மீதி எத்தனை என்றும் எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 85ஐ 4ஆல் நாங்கள் வகுக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல கவனிங்க. 8ஐ பிள்ளைகள் நாங்கள் 4ஆல் வகுத்தால் எவ்வளவு? 2. 2 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 8. 8லிருந்து 8ஐ கழித்தால் 0. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 5ஐ கொண்டு வருவீங்க. 5ஐ 4ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. 1 தரம் 4 எவ்வளவு? 4. 5லிருந்து 4ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. சரியா? அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 85 புத்தகங்களை 4 குவியல்களாக 4 சம குவியல்களாக பிரித்தால் ஒரு குவியலில் இருக்கும் புத்தகங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 21. அப்போ நாங்கள் எழுதிக்கொள்வோம் பிள்ளைகள். ஒரு குவியலில் உள்ள ஒரு குவியலில் உள்ள புத்தகங்கள் எவ்வளவு பிள்ளைகள்? 21. மீதி எத்தனை? மீதி 1. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்வது.
அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், 35 மாம்பழங்களை 3 சம குவியல்களாக பிரித்தால் ஒரு குவியலில் இருக்கும் மாம்பழங்களின் எண்ணிக்கை எத்தனை? மிகவும் இலகுவான பிரச்சனை. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், இலகுவாக நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். என்ன பிள்ளைகள், எங்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, 35 மாம்பழங்கள் உள்ளதாம். அதை 3 சம குவியல்களாக பிரித்தால் ஒரு குவியலில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க பிள்ளைகள். 35 நீங்கள் 3ஆல் வகுக்க இருக்குது, சரியா? அப்போ 3ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. 1 தரம் 3 எவ்வளவு? 3. 3 3 கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த 5ஐ இங்கே கொண்டு வருவோம் பிள்ளைகள், சரியா? 5ஐ நாங்கள் 3ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. 1 தரம் 3 எவ்வளவு? 3. 5 3 கழிங்க 2. 35 மாம்பழங்களை 3 சமமான குவியல்களாக பிரித்தால் ஒரு குவியலில் இருக்கும் மாம்பழங்களின் எண்ணிக்கை எத்தனை பிள்ளைகள்? ஒரு குவியலில் இருப்பது ஒரு குவியலில் உள்ள மாம்பழம் 11. மீதி எத்தனை பிள்ளைகள்? மீதி 2 காணப்படுகின்றது, சரியா பிள்ளைகள்? மீதியை நீங்கள் எழுதி கொள்ள இருக்கு. ஏன்னா காரணம் என்ன பிள்ளைகள், மிகுதி எங்களுக்கு இந்த இடத்துல வருகின்ற படியினால். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், ஒரு முச்சக்கர வண்டியில் 3 பேருக்கு பயணம் செய்யலாம். ஒரு முச்சக்கர வண்டியில் 3 பேருக்கு பயணம் செய்யலாம். 60 பேர் பயணம் செய்வதற்கு எத்தனை முச்சக்கர வண்டிகள் தேவை? சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம், 60 பேரை நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 3ஆல் வகுக்க இருக்கு. காரணம் என்ன பிள்ளைகள், ஒரு முச்சக்கர வண்டியில் எத்தனை பேர் போகலாம்? 3 பேர் போகலாம், சரியா பிள்ளைகள்? அப்போ 60 பேர் பயணம் செய்ய எத்தனை முச்சக்கர வண்டிகள் தேவை என்று கேட்டிருக்காங்க, சரியா பிள்ளைகள்? 6ஐ 3ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. 2 தரம் 3 எவ்வளவு? 6. 6லிருந்து 6ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த 0த்தை கொண்டு வருவீங்க. 0த்தில் 3கள் உள்ளதா பிள்ளைகள்? இல்லை என்ன? அப்போ 0 தரம் 3 எவ்வளவு? 0. 0லிருந்து 0த்தை கழித்தால் எவ்வளவு? 0. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு முச்சக்கர வண்டியில் 3 பேருக்கு பயணம் செய்கிறாங்க. 60 பேர் பயணம் செய்வதற்கு எத்தனை முச்சக்கர வண்டிகள் தேவை? 20 என்ன தேவை பிள்ளைகள்? முச்சக்கர வண்டி தேவை. 20 முச்சக்கர வண்டிகள் தேவை, சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், ஒருவருக்கு 3 வீதம் 68 நாவல் பழங்களை எத்தனை பேரிடையே பகிர்ந்து கொள்ளலாம்? எத்தனை பழங்கள் இருக்கு பிள்ளைகள்? 68 நாவல் பழங்கள் இருக்கு. ஒருவருக்கு 3 வீதம் எத்தனை பேருக்கு பகிரலாம் என்று கேட்டிருக்கிறாங்க. அப்போ 68ஐ நீங்கள் என்ன செய்ய இருக்கு? 3ஆல் வகுக்க இருக்கு. 6ஐ 3ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. 2 தரம் 3 எவ்வளவு? 6. 6லிருந்து 6ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? 8ஐ கொண்டு வருவீங்க. 8ஐ பிள்ளைகள் நாங்கள் 3ஆல் வகுத்தால் எவ்வளவு? 2. 2 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 6. 8லிருந்து 6ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. அப்போ ஒருவருக்கு 3 வீதம் பிள்ளைகள் 68 நாவல் பழங்களை எத்தனை பேரிடையே பகிரலாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். 22 பேருக்கு என்ன செய்யலாம்? பகிரலாம். மீதி எத்தனை பிள்ளைகள்? மீதி 2, சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்வது. பிள்ளைகள் மீதி வார நேரத்தில் நாங்கள் மீதியை நாங்கள் என்ன செய்யறதுக்கு, மீதி காட்டியும் நாங்கள் மீதியை நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஆனால் எங்கிட்ட கேட்டிருக்காங்க பிள்ளைகள் எத்தனை பேருக்கு பகிரலாம் என்று. அப்போ 22 பேருக்கு என்ன செய்யலாம்? சமமாக 3 வீதம் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம், சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், ஒரு ஆடையை தைப்பதற்கு 3 மீட்டர் துணி தேவைப்படுகிறது. 96 மீட்டர் துணியில் எத்தனை ஆடைகளை தைக்கலாம் என்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள். ஒரு ஆடையை தைப்பதற்கு பிள்ளைகள் 3 மீட்டர் துணி தேவைப்படுகிறது பிள்ளைகள். அப்போ 96 மீட்டரில் பிள்ளைகள்
எத்தனை ஆடைகள் தைக்கலான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 96 நாங்கள் என்ன செய்ய இருக்கு 3ஆல் வகுக்க இருக்கு. சரியா பிள்ளைகள்? இப்போ பாருங்க 9ஐ 3ஆல் வகுத்தால் எவ்வளவு 3 3 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள் 9 9லிருந்து 9ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள் 0. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க 6ஐ கொண்டு வருவீங்க. 6இல் எத்தனை 6ஐ 3ஆல் வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள் 2 3 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள் 6 6லிருந்து 6ஐ கழித்தால் எவ்வளவு 0. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஒரு ஆடையை தைப்பதற்கு 3 மீட்டர் துணி தேவைப்படுகிறது. 96 மீட்டர் துணியில் எத்தனை ஆடைகள் தைக்கலாம் பிள்ளைகள் 32 ஆடைகளை தைக்கலாம். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமாக இந்த வகுத்தல் 2 என்ற பாடத்தினூடாக பிள்ளைகள் நாங்கள் கற்றுக்கொண்டோம் எவ்வாறு 3ஆல் எங்களுக்கு தரப்பட்டுள்ள எண்களை 3ஆல் வகுப்பது 4ஆல் வகுப்பது, அதே போல் பிள்ளைகள் எவ்வாறு மீதியை அறிந்து கொள்வது, இவ்வாறான நிறைய விடயங்களை நாங்கள் என்ன செய்தோம் இந்த வகுத்தல் என்ற பாடத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய இருக்கு 3இன் பெருக்கங்கள் 4இன் பெருக்கங்களை நன்றாக மனனம் செய்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள் இந்த வகுத்தல் என்ற பாடத்தில் உள்ள பயிற்சிகளை செய்யும் பொழுது எங்களுக்கு இலகுவாக நாங்கள் என்ன செய்யலாம் வகுத்தல் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். எனவே பிள்ளைகள் நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டு இந்த வகுத்தல் 2 என்ற பாடத்தை பிள்ளைகள் நீங்கள் நன்றாகவே தெரிந்து இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? திரும்பவுமாக நான் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.